ஒரு காலத்துல மலை உச்சியில ஞானம் கொட்டி வழியிற ஒரு வயசான மங்க் வாழ்ந்து வந்தாரு. அவர்கிட்ட ஒரு விஷயத்த உத்து பார்த்தா உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிற திறமை இருந்ததாம். தூர தேசத்துல இருந்து கூட மக்கள் அவரோட விஸ்டம் கேட்டு தெரிஞ்சுக்க வருவாங்களாம். மங்கு கிட்ட உலகத்துல இருக்கிற எல்லா கொஸ்டினும் ஆன்சர் இருக்குன்னு எல்லாரும் நம்பினாங்க. அதே பக்கத்துல இருந்த வில்லேஜில் 2 சேட்டைக்கார பசங்க இருந்தானுங்க. மற்றவங்களை ட்ரிக் பண்ணி அவங்க விழுந்து சிரிக்கிறத பார்க்கறது தான் இவங்க வேலை. ஒரு நாள் அந்த பசங்க மங்கையே ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஞானியை நம்மளால முட்டாளாக்க முடியும்னு நிரூபிக்கணும்னு ஒரு கிளிவர் பிளான் பண்ணாங்க. ஒரு சின்ன ஸ்பேரோவை பிடிச்சு ஒருத்தன் அதை தன்னோட கையில இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான். அவங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள். அவங்க, அடேங்கப்பா, ஒரு மொக்கு பறவை உயிரோட இருக்கா இல்ல செத்து போச்சான்னு கேக்குறாங்களே, அந்த மொக்கு அலைவ்னு சொன்னா டக்குன்னு அதை நசுக்கி செத்து போச்சுன்னு நிரூபிப்பாங்களாம். யோ, அதுவே செத்து போச்சுன்னு சொன்னா அதை அப்படியே பறக்க விட்டு தப்பாயிடுச்சு பாருன்னு சொல்லுவாங்களாம். சரியான பிளான் போடுறானுங்களே. சிரிச்சுக்கிட்டே பசங்க மலையில ஏறி அந்த மங்கை பார்த்தாங்களாம். சார், எல்லாமே உங்களுக்கு தெரியுமாமே, நாங்க உண்மையான பார்க்கலாமா? இன்னொருத்தன் கேட்டானாம். 2 கையையும் முதுகுக்கு பின்னாடி மறைச்சிக்கிட்டு என் கையில என்ன இருக்குன்னு சொல்லு பாப்போம்னு கேட்டானாம். அந்த மங்க் ரொம்ப கூலா உன் ரைட் ஹேண்ட்ல இருக்குன்னு சொன்னாராம். பயபுள்ள கைய முன்னாடி நீட்டி சிரிச்சுக்கிட்டே, கரெக்ட், இப்ப சொல்லு என் கையில என்ன இருக்குன்னு. ஆஹா, அந்த மங்க் அவரை அமைதியா பார்த்தாராம். கவனிங்க, எ பேர்ட், அதாவது ஒரு குட்டி பறவை. ஆஹா. பசங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. செம குஷி. அப்புறமா கடைசியா ஒரு கேள்வி வருது. இப்ப சொல்லுங்க, அந்த பேர்டு உயிரோட இருக்கா இல்ல செத்து போச்சா? அடேங்கப்பா. அந்த மங்க் பசங்களோட கண்ணுக்குள்ள பாக்குறாரு, மெதுவா சிரிக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, ஆஸ் யூ வுட் ஹேவ் இட் மை பாய்ஸ், அதாவது நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படித்தான் நடக்கும். பசங்க அப்படியே அமைதியாயிட்டாங்க. அவங்க போட்ட பிளான் அப்படியே சொதப்பிடுச்சு. அவங்க கிட்ட பதில் இல்ல. ஆமாங்க, கதையில நாம பார்த்தோம்னா அந்த மங்க் சொன்ன பதில் இருக்குல்ல, ஆஸ் யூ வுட் ஹேவ் இட் மை பாய்ஸ், இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ட்ரூத். நாம எல்லாரும் நம்ம ரியாலிட்டி உருவாக்குறவங்க தான். பசங்க கையில இருந்த அந்த பேர்ட் மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களோட அவுட்கம் முழுக்க முழுக்க நம்மளை பொறுத்தது தான். வாவ், சாய்ஸஸ், தாட்ஸஸ் அண்ட் ஆக்ஷன்ஸஸ். நம்ம டே டு டே லைஃப்ல நாம எப்ப பாரு சர்க்கம்ஸ்டன்சஸை, பீப்புள்ஸை இல்லாட்டி ஃபேட்டை காரணம் காட்டி புலம்புறோம். ஐயோ, நான் ஏன் இப்படி அன்ஹாப்பியா இருக்கேன்னா அதுக்கு அவன்தான் காரணம்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இல்லாட்டி நான் ஃபெயில் ஆனதுக்கு லைஃப் தான் காரணம், அதுவே அன்ஃபேர்னு சொல்றோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா மக்களே? நம்மளோட ஹாப்பினஸ், சக்சஸ், ஏன் நம்ம சஃபரிங் கூட நாம ஒரு சிச்சுவேஷனுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சிச்சுவேஷன் முக்கியமே இல்லைங்க. இந்த உலகத்துல இருக்கிற மற்ற கிரீச்சர்ஸை விட நமக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. என்னது அது? யோசிக்கிற, ரிஃப்ளெக்ட் பண்ற, நம்ம பாதையை சூஸ் பண்ற அபிலிட்டி. அனிமல்ஸ்லாம் நேச்சர் எப்படி டிசைன் பண்ணுச்சோ அப்படியே வாழுதுங்க. ரைட்டா ராங்கானுலாம் யோசிக்க தெரியாது. ஆனா நம்ம ஹியூமன்ஸ், நமக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சிருக்கு தெரியுமா? அவேர்னஸ், விஸ்டம், அப்புறம் ஃப்ரீ வில். ஒவ்வொரு தாட்லையும் நம்ம ஃபியூச்சரை நாமளே ஷேப் பண்ணிக்கலாம் மக்களே, நம்புங்க. அடேங்கப்பா, ஒவ்வொரு முடிவும் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, வலி, தோல்வி, இல்ல நஷ்டம், இல்ல சேலஞ்சஸ் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்று, அதை ஒரு எரிபொருளா மாத்தி பயங்கரமா ஸ்ட்ராங்கா ஆகி இன்னும் உயர போலாம். இல்லனா அது உங்களை உடைச்சு கீழே தள்ளிடும். துறவியோட பதில் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட கனவு லைஃபை உருவாக்குற பவர் நம்ம கையில தான் இருக்குது. எப்படி அந்த பசங்க அந்த பேர்ட் வாழவா சாகவான்னு முடிவு பண்ணினாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளோட லைஃப் எப்படி வாழணும்னு முடிவு பண்ணலாம். நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாட்டியும் அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எப்படி திங்க் பண்ணுறோம், எப்படி முன்னோக்கி போறோம்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அடுத்த தடவை நீங்க ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேர்ட் உங்க கையில தான் இருக்கு. உங்க லைஃப் உங்க